அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் ரொம்ப முக்கியமானது. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்னு கடந்து குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட உறவுகள். அந்த முகநூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான் உயிர், தமிழ் தேசியம் தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்லாம் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு தேர்தல் வந்தோடனே நம்ம எடப்பாடியை ஆதரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சி எப்படியும் வெளில போகிறதில்ல, அதனால் திமுகவை வீழ்த்துறதுக்கு நம்ம அதிமுகவை தான் ஆதரிக்கணும், நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு சொல்லை அவங்க பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கும் வெற்றி பெறுகிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போடுற மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு தெரியல. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை அரசியல். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தலைமுறைங்கிறது 20லேருந்து 30 ஆண்டுகள். இப்படி ஒரு பெரிய கான்செப்ட், இவ்வளோ பெரிய தத்துவம், இவைகளை எடுத்துக்கிட்டு நம்ம அரசியலில் பயணிக்கிறோம். 2009க்கு முன்பு நமக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது என்னன்னே தெரியாது. குறிப்பாக எங்களுக்கு உறுதியாக அது என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரு சில ஆளுமைகளுக்கு, ஒரு சில மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். உண்மையிலே என்னை போன்ற மக்களுக்கு, பெருவாரியான மக்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது. 2009க்கு பிறகு ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு தான் அதனுடைய தேவை என்ன இருக்குது, தமிழ் தேசியத்தின் தேவை என்ன இருக்குங்கிறத நாம் உணர ஆரம்பித்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் அதை நமக்கு படிப்பித்தார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த அரசியலை நம்ம நகர்த்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த புரிதலில் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இந்த 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 தோல்விகளை பார்த்து துவண்டு போயிட்டு, இப்போ திமுக நம்ம வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்துறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு அதிமுகவை ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு தான். ஸோ ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான அரசியல் என்பது குறைச்சலாக ஒரு 25 ஆண்டுகள் நம்ம களத்தில் உறுதியாக நின்று போராடணும். மக்களிடம் இந்த மாற்றத்துக்கான தேவையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்கும், முக்கியமான பணியாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம காலத்தின் சூழல் கருதி நான் இந்த இடத்துல சமரசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு தமிழ் தேசியவாதி முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது இயலாமையின் வெளிப்பாடு தான். நமக்கு 2010க்கு பிறகு 2016 முதல்ல தேர்தல் அரசியலுக்கு வரும்போது நாம் சொன்னது என்ன? பாஜக, அதிமுக, திமுக, காங்கிரஸ் இந்த 4 கட்சிகளோட எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம வந்தோம். ஏன் இவைகளோட அரசியல் களத்துக்குள்ளே போகக்கூடாது, கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னா, அவர்களுடைய தவறுக்கு தமிழ் தேசியம் பொறுப்பாகிடும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அப்பையிலே நம்ம சொன்னோம். 2வது, ஈழ போராட்டத்திற்கு காரணம் திமுக, காங்கிரஸ் அப்படின்னா அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது அதிமுகவும் பாஜகவும் தான். அப்போ அவைகளை நாம் முற்று முழுதாக ஒதுக்கி ஒரு புதிய அரசியலை கட்டணும் அப்படின்னு நம்ம நிற்கும்போது தற்காலிக தோல்வியை பார்த்து பயந்துக்கிட்டு நம்முடைய நிரந்தர இலக்கை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் துணிந்து எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் துணிந்து தனித்து இந்த களத்தில் நிற்கிறார். 4 பொது தேர்தல்களில் முற்று முழுதாக தோல்வி, உள்ளாட்சி தேர்தல்களில் முற்று முழுதாக தோல்வி, இடைத்தேர்தல்களில் முற்று முழுதாக தோல்வி. இதை தாண்டியும் ஒரு தலைவன் மக்களை நம்பி தனித்து உறுதியான நிலைப்பாட்டோடு பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விடயம். எவ்வளோ நெஞ்சுரம் இருந்தால் இந்த முடிவை எடுத்து பயணிப்பார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் இப்போ இங்கே எடப்பாடியை வலிமைப்படுத்தணும்னு சொல்கிற பிள்ளைங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒன்றும் அரசியல் பதவிகளெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒன்றும் ஒரு பெரிய அரசியல் சூழலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஏழை எளிய பிள்ளைகள், ஒரு சாதாரண பிள்ளைகள் தான், இப்போ என்னை மாதிரி தான். அப்படி இருந்தும் அவங்க ஏன் அந்த பாதுகாப்பின்மை உணர்றாங்கன்னு நமக்கு தெரியல. கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் சமரசம் செஞ்சுக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது. நாளைக்கு திமுகவே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கங்க, திமுகவே வென்றுது 2026 என்ன ஆகிடும்? யாருக்கு பிரச்சனை வந்துட போகுது? நாம் தமிழர் கட்சியோ இல்லை தமிழ் தேசிய உறவுகளோட கடைகோடி தமிழ் தேசிய உறவுகளுக்கோ என்ன பிரச்சனை வந்துட போகுது? இத்தனை ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி தான் இந்த 5 ஆண்டுகளும் நம்ம வாழ போகிறோம், போராட போகிறோம். அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை, வாழ்க்கையிலேயே நம்ம போராட தான் போகிறோம்.
அன்னன்னைக்கு பணத்தை தேடி ஓடி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வரதுக்கான சாதாரண வாழ்க்கையை நம்ம போராட்ட வாழ்க்கையை தான் கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலம் நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம். அடுத்த 5 ஆண்டு காலமும் அப்படி தான் நம்ம வாழ போகிறோம். அப்படிங்கும்போது இந்த திமுகவோட ஆட்சி தொடர்கிறது என்னும் பட்சத்தில் யாருக்கு பிரச்சனை வரும்? மிஞ்சி போனால் அண்ணன் சீமானோட செயல்பாடுகளை முடக்குவாங்க, அண்ணன் சீமானுக்கு தொல்லை கொடுப்பாங்க. அப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அண்ணன் சீமான் உறுதியாக இந்த காலத்தில் தனித்து நிற்கிறார் என்றால் அவருக்கு இருக்கிற துணிச்சலில் கொஞ்சமாவது கீழ்நிலையில் இருக்கிற நமக்கு இருக்கக்கூடாதா? இருக்கணும்ல. தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியல் கருத்தியல் தூக்கி சுமக்கணும், மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கவே கூடாது. உறுதியாக நிற்கணும், களத்தில் தைரியமாக நிற்கணும். நம்ம 15 ஆண்டுகள் கடந்துட்டோம். 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் களத்தில் வந்திருக்கும். 10 ஆண்டுகள் தான் வந்திருக்கும். ஒரு தலைமுறைக்கான மாற்றம்னு வரும்போது 10 ஆண்டுகள்ங்கிறது குறைவான இடம்தான். இன்னும் 5 ஆண்டுகள், இன்னும் 10 ஆண்டுகள் நம்ம இந்த களத்தில் உறுதியாக நிற்கணும். அண்ணன் சீமானை இதே நிலைப்பாட்டோட ஓட வைப்பதற்கான வேலை என்னவோ அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் சோர்வடைஞ்சு திமுகவுக்கு பதிலாக நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம். அதிமுக ஆட்சி காலத்துலேயும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்றதில்ல. முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது நான் மறுநாள் செய்தித்தாளை பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுடைய தம்பி அஜித்குமாரோடைய கொலையை பற்றி நம்ம அப்படியே பொங்குறோம், கொந்தளிக்கிறோம். அன்னைக்கு பென்னிக்ஸ் ஜெயராஜோட கொலையும் அப்படி தானே. அவங்களுக்கு இவங்க மாற்றுனே கிடையாது. திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு கிடையாது. அதிமுக வந்தால் நாம் தமிழருக்கான எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் குறையும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பயணிக்கவே கூடாது, அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்குன்னா இவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா இல்லை வெகுஜன மக்கள்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறோம் எல்லா கட்சியிலையும் இருக்கான். திமுகவிலே இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவன் இருக்கான். அதிமுகவில் இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவன் இருக்கான். விசிகாவில் இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவன் இருக்கான். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒருத்தராவது உறுதியாக நிற்கிறாரு, தனித்து நிற்கிறாரு, நம்ம கட்சி நாம் இருக்கிற கட்சி போல் வளைஞ்சு கொடுக்காம நெளிஞ்சு கொடுக்காம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி நிற்காம உறுதியான நிலைப்பாட்டோட கொள்கை கோட்பாடோட தனித்து நிற்கிறாரு, அவரை இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிள்ளைங்க வாக்கு செலுத்தும்போது தமிழ் தேசியமே என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் இந்த மாதிரி தடம் மாறுறீங்க? உறுதியாக மாறக்கூடாது. நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருந்துக்கிட்டு நான் எடப்பாடி ஆதரிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை நீங்கள் தமிழ் தேசிய தளத்துக்கு லாயக்கே இல்லை. நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருந்துக்கிட்டு எடப்பாடியாரை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட இயலாமையின் வெளிப்பாடை தவிர அது ஒரு ராஜதந்திர நகர்வு அப்படின்லாம் எந்த காலத்தையும் சொல்ல முடியாது. அண்ணன் சீமான் சொல்வது தான் சரியாக சொல்லணும்னா, ஒரு தீமையை இன்னொரு தீமையை வைத்து அழிக்க முடியாது, நன்மையை வைத்து மட்டுமே அழிக்க முடியும். ஆகையால் நாம் நம் களத்தில் உறுதியாக தெளிவாக பயணிப்போம். நன்றி.